ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு என்னோட ஒரு டே ரொட்டீன் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என் பெரிய பொண்ணுக்கு லஞ்ச் கொடுத்து விட போறேன் ஸ்கூலுக்கு. ஸோ அவளுக்கு கார்ன் ரைஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். என் சின்னதுக்கு வந்து ஆல்ரெடி ஸ்கூல்ல லஞ்ச் புக் பண்ணிட்டோம். ஹஸ்பண்ட் எடுத்துட்டு போறாங்க. அவங்களுக்கு தனியா குழம்பு அந்த மாரி ரைஸ் பண்ணி குடுத்து விடுவேன். என் பெருசு வந்து இந்த மாரி குழம்பு வித் ரைஸ் அப்படிலாம் கொண்டு போக மாட்டா. ஸோ அவளுக்கு வெரைட்டி ரைஸ் தான் எப்பவுமே பண்ணுவேன். இன்னைக்கு கார்ன் இருந்துச்சு. ஸோ கார்ன் ரைஸ் பண்றேன். கார்ன் ரைஸ் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் கார்ன் ரைஸ், அப்புறம் கூடவே வேற ரைஸ் ஒவ்வொரு டேக்கு இப்படி பண்ணி குடுத்துருவேன். இன்னைக்கு கார்ன் இருந்தனால அதே பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டுருக்கிறேன். தண்ணி ஊத்தி சால்ட் போட்டு வேக வச்சுட்டோம்னா, ஒரு 1 விசில் வச்சு எடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு பீல் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால அது பண்ணிடலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு. அப்படி கார்ன் ரைஸ்லாம் பண்ணி பசங்களுக்கு கொடுத்து விட்டுட்டேன். அவங்களே ஸ்கூல்ல ட்ராப் பண்ணிட்டு வந்து நான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஊர்ல எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசுவேன். இதான் மார்னிங் நான் பண்ணுவேன். அப்படியே பேசிட்டு இருக்கவே டைம் ஆகும். கொஞ்ச நேரம் ஆகிரும். அப்புறம் அப்படியே நம்மளோட ஒர்க்கு, கிளீனிங் அந்த மாரி ஒர்க் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சுருவேன். இன்னைக்கு பேலன்ஸ் வந்து ஒரு கார்ன் இருந்துச்சு. ஏன்னா சின்னதுக்கு கொடுத்து விடல இல்லையா? பெருசுக்கு மட்டும் தான் கொடுத்து விட்டுருந்தேன். அப்புறம் பெருசுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு பேலன்ஸ் கொஞ்சோண்டு வந்து ஹஸ்பண்டுக்கும் கொடுத்து விட்டுருந்தேன். அவங்களும் ஃப்ரீ டைமில் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கும் கொடுத்து விட்டுருந்தேன். அப்புறம் பேலன்ஸ் இந்த ஒரு கார்னை கட் பண்ணி வச்சுட்ருக்கேன். அது நான் சாப்பிடுவேன். அப்புறம் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சுன்னா என் சின்னது வந்து சாப்பிடும். ஸோ அதுக்காக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லையா? நம்ம கிளீனிங் பண்ண அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக நான் எடுத்து வச்சுருப்பேன். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சின்னது வந்து சாப்பிடும். சின்னதுக்கு ரொம்ப பிடிக்கும் கார்னு. அவளுக்கு ஸ்கூல் லஞ்சு கொடுத்து விடாமல் நான் கொடுத்து விடுற மாதிரி இருந்துச்சுன்னா கார்ன் ரைஸ் கொடுத்து விடுவேன். இன்னைக்கு அவளுக்கு ஸ்கூல் லஞ்சு, ஸ்கூலில் அவளுக்கு பிடிச்ச லஞ்ச் இருந்தனால அதே புக் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த கார்ன்லாம் எடுத்து வச்சுட்டேன்னா நான் பேலன்ஸ் இருக்க குழம்பு அது எல்லாமே சர்விங் பவுலில் எடுத்து வச்சுட்டேன்னா ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக அதையும் எடுத்து வச்சுருவேன். இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் குழம்பு பண்ணேன். அப்புறம் முட்டை வேக வச்சுருந்தேன். அதெல்லாம் தான் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போனாங்க. வெண்டைக்காய் குழம்பு, ரைஸு, அப்புறமா முட்டை அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து விட்டாச்சு. மார்னிங்கு பொங்கல் பண்ணினேன். எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நான் இப்போது எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கேன். அப்புறம் முட்டையும் பீல் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பசங்க முட்டை எடுத்துகிட்டு போகல. வீட்டுக்கு வந்ததுமே சாப்பாடு கொடுக்குறப்போ முட்டை வச்சு கொடுத்துருவேன். ஸோ அதனால் அவங்களுக்கு எதுவும் பண்ணல. எனக்கும் முட்டை வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன்னா அதுவும் வேலை முடிஞ்சிடும். ஸோ அதை வந்து கையோடு பண்ணிகிட்ருப்பேன். அதோட இன்னைக்கு மெயினாக ட்ரெஸ் வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஆல்ரெடி ஒரு லாண்ட்ரி போட்டு நான் காய வச்சுட்டேன். இந்த வாட்டி 2 வாட்டி போடுற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய ட்ரெஸ் இருந்துச்சு. எப்படி தெரில, நிறைய வந்துடுச்சு இந்த வாட்டி. பசங்க வெளியே போட்டு போனது, விளையாடுறப்போ அப்படி இப்படின்னு நிறைய ட்ரெஸ் ஆயிடுச்சு. ஸோ அதையும் வாஷ் பண்ண போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். பாட்ஸ் ஆல்ரெடி போட்டாச்சு. போட்டுட்டு இனி ட்ரெஸ்ஸையும் போட்டோன்னா அது பாட்டுக்கு இதாகிட்ருக்கும். நம்ம வேலையும் பார்த்துட்ருக்கலாம். இப்போ சம்மர்னால எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் ஈஸியாக காஞ்சு கிடைக்குது. இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும். போட்டுட்டு ஒரு 1 ஆர் 2 டேஸ் ஆகும் காயறதுக்கு. இப்போ சம்மர்னால ஓகே, நான் டக்குன்னு காஞ்சிடுது. அதனால பரவாயில்ல, நம்ம எத்தனை வாட்டி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாண்ட்ரியெல்லாம் போட்டுட்டு அப்படியே இனி ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். டைம் ஆகிட்டுருக்கு. நீ லஞ்சை சாப்பிட்டுட்டு அப்படி பசங்களையும் கூப்பிட போகிறதுக்கு அப்போ கரெக்டாக இருக்கும். இதையும் ஆன் பண்ணி விட்டோன்னா அது இதுவும் முடிஞ்சிருக்கும். நம்ம வரப்போ காய போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி பசங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஸ்கூல்லேருந்து. அவங்களுக்கும் ஃபுட்டு அப்புறமா ஃப்ரூட் பிளேட் எல்லாமே கொடுத்தாச்சு. அவங்க டிவி பார்த்துட்ருக்காங்க. நானும் ஆல்ரெடி காய போட்டிருந்தேன் இல்லையா? அது எல்லாமே மடித்து வச்சுட்ருக்கிறேன். மடித்து வச்சுட்டோன்னா அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி போட்ட லாண்ட்ரி ரெடி ஆகிடுச்சு. அதையும் காய போட்டுடலாம். அப்புறம் இந்த ட்ரை பண்ணுறது வந்து நம்ம வெளியே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே எங்களுக்கு லேண்ட்லார்ட் சொல்லியிருந்தாங்க. இந்த வீடு நாங்கள் ரெண்டுக்கு எடுக்கும்போதே அது ஒரு ரூலாகவே இருந்துச்சு. எங்களுக்கு பால்கனியில் வந்து இந்த ட்ரையர் இதெல்லாம் ஸ்டாண்ட் எல்லாமே வெளியே வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
ஸோ அதனால நாங்க வெளிய வைக்கிறதில்ல. இங்க தான் இந்த பிளேஸ்ல வச்சிருப்பேன். அப்ப இந்த பால்கனி அந்த கிளாஸ் வழியா கொஞ்சம் இதா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால அதுல வச்சிருக்கிறேன். யூசுவலாவே யாருமே வெளிய போட்ட மாரியும் இல்ல. அதனால ஓகே. கிரவுண்ட் ஃப்ளோர்ல மட்டும் வெளிய போடுவாங்க. வெளிய மீன்ஸ் இந்த மாரி ஸ்டாண்ட் ஒண்ணு வச்சுட்டு வெளிய வச்சிருக்காங்க. மத்தபடி எந்த ஃப்ளோர்லயுமே யாருமே வெளியயும் போட்ட மாரி இல்ல. நானும் போடுறதில்ல. பட் ஓகே சம்மருக்கு ஓகே. சீக்கிரமாவே ட்ரை ஆயிருது. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா வின்டர் டைம்ல தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பசங்களோட ஜம்பர் ஆகட்டும், ஸ்வெட்டர் அந்த மாரி விஷயங்கள் எல்லாமே காயவே காயாது. கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். பட் ஓகே எப்படின்னு தெரியல. நெக்ஸ்ட் சம்மர் எப்படி இருக்கு? லாஸ்ட் சம்மர் ஓகே பிரச்சனை இல்லாம போயிடுச்சு. இனி கம்மிங் வின்டர்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல. பார்க்கலாம். அப்புறம் இன்னைக்கு போட்ட லாண்ட்ரியும் எடுத்து காய போட ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு அப்படியே எல்லா ஒர்க்குமே மேக்ஸிமம் முடிஞ்சிடுச்சு. இனி பசங்கள படிக்க வைக்கிறது தான். கொஞ்ச நேரம் கீழ போய் விளையாடிட்டு வருவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் ஹோம் ஒர்க் எழுத வைக்கணும். அதோட முடிஞ்சிரும். எக்ஸாம்ஸ்லாம் இப்ப இவங்களுக்கு இல்ல. அவங்களுக்குள்ளேயே அங்க ஸ்கூல்லயே ஏதோ வைக்கிறாங்கன்னு சொன்னா, அசஸ்மென்ட் மாதிரி வைக்கிறாங்கன்னு சொன்னா, மத்தபடி நம்மளுக்குலாம் அது தெரிய வரதில்ல. அங்கேயே எல்லாமே முடிச்சிருவாங்க. ஸோ அதனால ஓகே. பட் ஹோம் ஒர்க் குடுத்துருக்காங்க. அது மட்டும் பண்ண வைக்கணும். 2 பேருக்குமே இருக்குது. 2 பேரையும் பண்ணி வச்சுட்டோம்னா, இன்னைக்கு ஒர்க் எல்லாமே முடிஞ்சிரும். அதோட சேர்ந்து ஹஸ்பண்டும் வந்துருவாங்க. அப்படியே எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ரிலாக்ஸா டீ குடிக்கிறதுக்கு போயிட்டேன். இப்படிதான் இன்னைக்கு என்னோட டே போச்சுது. ஓகே, இனி அடுத்த வீடியோல பார்க்குறேன். பாய்.